வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃப்யூஷன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் கேக். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் பர்த்டேக்கு இல்லைனா ஸ்பெஷல் டேக்கு இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பைட்டில் உங்களுக்கு குலோப் ஜாமுனோட டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம குலோப் ஜாமுனோட ஃப்ளேவரை பேஸில், க்ரீமில், டாப்பிங்கில்னு எல்லா இடத்துலையும் ஆட் பண்ண போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். லேஸ்க்கு நடுவில்லாம் நம்ம குலோப் ஜாமுன் சாப் பண்ணி சேர்க்க போகிறோம். மேலேயுமே நம்ம குலோப் ஜாமுன் நிறைய வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா பைட்லேயுமே குலோப் ஜாமுனோட டேஸ்ட் கிடைக்கும். இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிஜி ஓவன் இல்லைனா கூட நீங்கள் குக்கர்லேயே பண்ணலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. இது எக்லெஸ் கேக்குங்கிறதுனால நம்ம முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்து பண்ண போகிறோம். ஆனால் எக்கு போட்ட கேக் மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. முதல்ல நம்ம விப்பிங் க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கலாம், இல்லைனா விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியும் ரோஸ் எசன்ஸும் நம்ம குலோப் ஜாமுன் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம். க்ரீமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீம் பாத்திரத்தை கவுத்து பாருங்கள். ஒரு கவுண்ட் ஆஃப் 10 வரைக்கும் உங்களுக்கு க்ரீம் கீழே விழாமல் இருந்ததுன்னா உங்களோட க்ரீம் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ரெடியான க்ரீமை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சா செட் ஆகிடும். க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம பேஸ் ரெடி பண்ணிடலாம். பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்ல லம்ப் ஃப்ரீயாக க்ரீமியாக வர வரைக்கும் ஒரு விஸ்கை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணலைன்னா தயிர் திரியாக நிற்கும். அது உங்களுக்கு கேக்லேயும் அப்படியே தெரியும். நல்ல க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணோம். முதல்ல நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு வச்சுருக்கிற தயிரில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, இது கூடவே நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப மைல்ட் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 1/2 கப்போடு நிறுத்திக்கலாம். இல்லை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நியூட்ரல் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது எந்த வாசனையும் இல்லாத ஒரு எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஸ்பீடாக விஸ்க் பண்ணிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் தயிர் மிக்சரோடு சேர்ந்து ஒரே மிக்சராக தெரியும். உங்களுக்கு எண்ணெய் தனியாகவும் தயிர் தனியாகவும் தெரியக்கூடாது. முதல்ல நீங்கள் கொஞ்ச நேரம் பீட் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் தனியாகவும் தயிர் தனியாகவும் தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சிங்கிள் லிக்விடாக அது ஆகிடும். அந்த மாதிரி சிங்கிள் லிக்விட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/3 கப் பால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த பவுலில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி பார்ச்மெண்ட் பேப்பரை செட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்த உடனே நம்ம பேக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் மேலேயே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். ஆனால் டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. ஒரு சலடையில் வச்சு சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். ஒரு சலடையில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கேக்கோட ரிச்னஸ் அண்ட் குலோப் ஜாமுன் ஃப்ளேவருக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு கட்டி உருண்டைகள்லாம் இருந்தால் உங்களுக்கு மேலே தங்கிடும். மீதி இருக்கிற அந்த ஃபைன் பவுடர் உங்களுக்கு வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்துடும். கட்டி உருண்டை இருந்தால் எதாவது ஸ்பூனை வச்சு மஸ்ட்டு சலிக்க ட்ரை பண்ணுங்கள். சலிக்க வரலைன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா அதில் நல்லா ஏர் இன்கார்பரேட் ஆகிடும். இந்த ஏர் தான் நம்மளோட பேஸுக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாதீங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அப்படியே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக ஆகிடும். பேஸில் ஒரு குலோப் ஜாமுன் வாசனைக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா தயிரோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பீட் பண்ணிங்கன்னா நிறைய ஏர் இன்கார்பரேட் ஆகிடும். அந்த இடத்துல ஏர் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது. ஏர் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ரைஸப் ஆகி வராது, ஃப்ளாட்டாக அப்படியே நின்றுடும். அதனால தான் நான் ஸ்மூத்தாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் உங்களை பீட் பண்ண சொன்னேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேக்கிங் டிஷ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதில் ஈவனாக போர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஒரே பாத்திரத்தில் கூட வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி சீல ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட்டட் ஓவனில் தான் நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணணும்.
எனக்கு ஒரு 190 டிகிரி சியில் கேக் பேக் ஆகிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் பபிள்ஸ் எல்லாம் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேக் ஆனதுக்கப்புறமா கேக்கை வெளியே எடுத்துகிட்டு ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். டூத்பிக் வெளியில் க்ளீனாக வந்ததுன்னா கேக் பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கப்புறமா எண்ட்ஸை லூசன் பண்ணிவிட்டு நீங்கள் கவுத்து போட்டுட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். வெளியே எடுத்த கேக்கை ஒரு ஒயர் ரேக் மேலே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ண முடியும். நான் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெடிமேட் குலாப் ஜாமுன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வீட்டில் குலாப் ஜாமுன் பண்ண டைம் இல்லாதனால நான் பிகாஜி குலாப் ஜாமுன் வாங்கிக்கிட்டேன். இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணேன். எனக்கு அந்த குலாப் ஜாமுன் பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எந்த பிளேட்டில் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அதில் கீழே கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்பாஞ்ச் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். நான் 2 பாத்திரத்தில் தனியாக பிரித்து ஸ்பாஞ்ச் பண்ணதுனால நான் கட் பண்ண போகிறது கிடையாது. நான் கேக் கட்டிங்கில் எக்ஸ்பர்ட் இல்லை, அதனால தான் நான் பிரித்து 2ஆக பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்பாஞ்சை மாய்ஸ்ட் ஆக்கிறதுக்கு குலாப் ஜாமுனோட தண்ணி இருக்கும் இல்லையா, ஜீரான்னு சொல்லும் இல்லையா, அதை அப்படியே நம்ம கேக் மேலே போர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சுகர் சிரப்பை கேக் மேலே போட்ட உடனேவே கேக் அப்படியே உறிஞ்சிடும். அப்படியே லைட்டாக ஃபிங்கர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கரில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஒரு லேயர் ஆஃப் விப்டு க்ரீம் தடவிக்கோங்க. விப்டு க்ரீமுக்கு மேலே நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். அப்படியே ரஃப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம அடுத்த லேயர் ஆஃப் ஸ்பஞ்ச் வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அவ்வளோ லேயர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் மேலே நான் சுகர் சிரப் போர் பண்ணல, ஏன்னா நான் மேலே ஹோல் குலாப் ஜாமுன் வைக்க போகிறேன். அதோட மாய்ஸ்சர் ஜீரா தண்ணியே அதில் இறங்கிடும். பட் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக நல்ல சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக வேணும்னா நீங்கள் மேலேயுமே கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ கேக்கை ஃபுல்லாக க்ரீமில் தின் லேயர் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. இது பேர் க்ரம் கோட்டிங். 30 மினிட்ஸ் கழிச்சு வெளியே எடுத்துகிட்டு இன்னொரு லேயர் ஆஃப் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே முழு குலாப் ஜாமுனும் தின்னாக ஸ்லைஸ் பண்ண குலாப் ஜாமுனும் வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் பிஸ்டாஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் தூவிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா நம்மளோட பர்த்டே கேக் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்வீட் லவ்விங் பர்சன் இருந்தாங்கன்னா இந்த கேக்கை அவங்க பர்த்டேவோ இல்லைனா ஸ்பெஷல் டேக்கோ நீங்கள் பண்ணி அசத்துங்க. கேக்கோட ஸ்பஞ்ச் பேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு குலாப் ஜாமுன் வாசனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபியை தவிர நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபிஸ் மட்டும் இல்லைங்க, அப்பப்போ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ட்ராவல் வீடியோஸும் நடுநடுவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட்.